சம்பள உயர்வு நிச்சயமாக இருக்கும். தொழில் செய்பவர்கள் தொழிலை விரிவு செய்வார்கள். புதிய கிளைகள் திறப்பது, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்வது போன்றவற்றிற்கு சிறந்த காலகட்டமாக இது அமையும். குறிப்பாக ஹோட்டல் தொழில், உணவு, காஃபி, டீ மற்றும் கடல் சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டுவார்கள். சாதாரண கையேந்தி பவன் வைத்திருப்பவர்கள் கூட பெரிய உணவகம் நடத்தும் அளவுக்கு தொழிலை விரிவு செய்வார்கள். மருத்துவம் படிக்கும் மாணவர்களுக்கும் மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கும் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் காலம். கவனிக்க வேண்டியவை மற்றும் பரிகாரங்கள். ஒட்டுமொத்தமாக இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ராஜயோகம் என்றாலும் நவம்பர் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் தந்தை மற்றும் சகோதரர்களின் உடல்நிலையிலும் உறவுகளுக்குள் ஏற்படும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளிலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. கண்மூடித்தனமாக யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். இந்த கோடீஸ்வர யோகத்தையும் உச்சகுருவின் ஆசிகளையும் முழுமையாக பெற ஆன்மீக வழிபாடு மிக அவசியம். வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் முல்லைப்பூக்கள் சாற்றி தயிர் சாதம் நிவேத்தியம் செய்து வழிபாடு செய்யுங்கள். பச்சை பயிறு அல்லது சுண்டலை தானமாக கொடுப்பது சிறந்த பரிகாரமாகும். உங்கள் வீட்டின் அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று நவகிரக குருவுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபடுங்கள். வாய்ப்பு கிடைத்தால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து உங்கள் வாழ்வில் அத்தனை நன்மைகளையும் பெறுங்கள். வாராகி அம்மன் வழிபாடும் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபாடு செய்வதும் உங்கள் தடைகளை எல்லாம் தகர்த்து எறியும். மிதுன ராசி அன்பர்களே, இத்தனை காலமும் நீங்கள் அனுபவித்த வேதனைகளுக்கு இறைவன் கொடுத்த பரிசுதான் இந்த 2026 குரு பெயர்ச்சி. நடு ரோட்டில் பெட்ரோல் இல்லாமல் நின்ற உங்கள் வண்டிக்கு கடவுளே நேரில் வந்து கிரேன் மூலம் உதவி செய்வது போன்ற காலகட்டம் இது. நம்பிக்கையோடு இருங்கள். புதிய முயற்சிகளை எடுங்கள். தொட்டதெல்லாம் துலங்கும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த 12 ஆண்டுகளுக்கான வலுவான அடித்தளத்தை இப்போது அமைக்கப் போகிறது. எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இந்த குரு பெயர்ச்சி உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சியை நிரப்பட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம ஒளி பெருக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒளி பரவட்டும்.